சார் ஒரு கொஸ்டின் சார். சொல்லுங்க மேடம். வாழ்க்கையில இது இல்லைன்னா நீங்க இருக்க மாட்டீங்க அப்படின்னு என்ன சார் சொல்லுவீங்க? அது இப்போ நான் வந்து என் பையன் வேணா நான் இருக்க மாட்டேன் சார், அந்த மாதிரி நீங்க எது சொல்றீங்க? அது ஏதாவது ஒரு நபரா தான் இருக்கணுமா? இல்ல சார், எதுவும் வேணா இருக்கலாம், உங்க இஷ்டம் தான். போன் இல்லனால இருக்க முடியாது மேடம். இல்ல சார், கேவலம் ஒரு போனை போய் காட்டுறீங்க. கேவலம் ஒரு போனா? வெளியே போனா போன், வீட்டுக்கு வந்தா போன், நின்னா போன், உட்காந்தா போன், படுத்தா போன், தூங்கும் போது போனை பார்த்து தான் தூங்குறேன், எந்திக்கும் போது போனை பார்த்து தான் எந்திக்கிறேன், கக்கூஸ் போனா போன், குளிக்க போனா போன், பாத்ரூம் போனா போன், என் அம்மா அப்பா ஒய்ஃப் தங்கச்சி புள்ள அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விட போன்ல தாங்க அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றேன். எது வேணாலும் போன்ல தான் வாங்குறேன், எது வேணாலும் போன்ல தான் பாக்குறேன், வேலை போன்ல தான் செய்யறேன். இப்படி எல்லாமே போனுங்க. வாழ்க்கையில கை காலு மாதிரி எனக்கு ஒரு போன் ஒரு உருப்பாகி போச்சு. கேவலம் ஒரு போன் சொல்றீங்க? சார் சார் டென்ஷன் ஆகாதீங்க சார். இப்போ உங்களுக்கு உண்மையிலேயே தெரியுது சார் உங்களுக்கு போன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். நீங்க போன் எல்லாம் உண்மையிலேயே சுத்திருவீங்க சார். தெரியாம கேட்டேன் சார், மன்னிச்சிடுங்க. நீங்களும் வர்றீங்களா? நான் வரலடி அம்மா. எங்க வீட்டுக்காருக்கு 1008 வேலை இருக்கும். பொண்டாட்டிய சினிமா கூட்டு போற அளவுக்கு அவருக்கு எது நேரம்? அட அவருக்கு நேரம் இல்ல சொல்லுது. நீவா நீ உன்ற புருஷனோட சோடி சேர்ந்துட்டு போவ, நான் என்னத்துக்கு நடுவால? அப்படி அந்த சினிமா பாக்கலன்னா குடிய முடிய போவோம். என்னடா அது குதிரை கொம்பு வச்ச கதையா பேசிட்டு இருக்க? அது சரி, அப்ப இருந்தாப்பல எப்போ இருக்க முடியுமா? அன்னைக்கு புருஷன் வீட்டுக்கு போறங்கிற தைரியத்துல பெத்தவங்களை கூட மதிக்காம நடந்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு புருஷனை விட்ட வேற கதி. அதனால அவங்க ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் நாமளும் ஆடித்தானே ஆகணும். அவர் முசுலுக்கு 3 கால்லாம் ஒவ்வொன்னு தலையாட்டணும். என்னைக்காச்சும் புத்தி வந்து 4 கால்லாம் அதுக்கும் தலையாட்டணும். போ பெரிய சினிமா. காலையில எழுந்து சாயங்காலம் வரைக்கும் என் புருஷனுக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்கு. காப்பி வச்சு கொடுக்குறேன், தண்ணி காய வைக்கிறேன், சோறு போடுறேன், துணி துவச்சு போடுறேன், மாவாட்டி வைக்கிறேன். அன்னாட இந்த சந்தோஷத்திலே எனக்கு மனசு நிறைஞ்சு போகுது. இதுல சினிமா ஒரு கேடாக்கும். இதெல்லாம் பொம்பளையோட தலையெழுத்து. காப்பி தானே போட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எந்திரிச்சு துணியை மாத்து, சினிமாவுக்கு போலாம். ஐயோ எதுக்குங்க நமக்குள்ள? என்ன நமக்குள்ள? நமக்குள்ளனா நமக்குள்ள. இந்தாங்க. எப்ப புரிய போதும்? ஒண்ணு இல்ல, போங்க. ஏண்டா பசங்க எல்லாம் சேர்ந்து இப்படி பொண்ணுங்களை ரேப் பண்ணி கொண்டுட்டு இருக்காங்களே, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டமாவே இருக்காதா? கஷ்டமா தாமா இருக்கு. என்னமா பண்ண? ஏன்னா அப்படி இருக்கான் என்னோட? சப்போஸ் ஃபியூச்சர்ல உங்க 2 பேத்தையும் பொண்ணுங்க ரேப் பண்ண என்ன பண்ணுவீங்க? எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். கரெக்டா தானே சொல்றான். எதுக்கு துப்பிட்டு போறா? உண்மையே சொல்லிட்டோமா? காலையில எனக்கும் என் புருஷனுக்கும் சண்டைமா. கோவத்துல அவரு அடிச்சிட்டாரு. இந்த பயலுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் புள்ள மேல கைய வச்சிருந்திருப்பான். நான் மட்டும் அங்க இருந்திருந்தேன், பூரிக்கிட்ட வச்சு தலையில 4 சாத்து. நானும் அதாம்மா பண்ணேன். ஆனா இந்த டெட் பாடி என்ன பண்றதுன்னு தெரியலம்மா.